நம்மக்கிட்ட ஒருத்தங்க ஒரு வேலையை கொடுக்கும் போதே நம்ம மைண்ட் வாய்ஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு நீ மறந்துடுவடா தம்பி அப்படின்னு கிளியராக சொல்லும். பட் ஸ்டில் 99% ஆஃப் த டைம் அதை நோட்லாம் பண்ண சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே விட்டுருவோம். முன்னொரு காலத்தில் நம்ம வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நோட்லாம் பண்ணியிருப்போம். பட் நோட் பண்ணாத வீட்டுக்கு போய் எடுத்து பார்த்தும் நம்ம ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம். ஸோ அந்த சோம்பேறித்தனத்துக்குலாம் பாஸ்டில் அப்படி நடந்தது தான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நம்ம மைண்டு வந்துட்டு எவன்டா பிளான்லாம் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கும். சில பேர் இந்த மாதிரினா மிச்ச பேர் வந்து ஓவர் பிளான் பண்ணிக்கிட்டு கொடுக்குற சின்ன சின்ன வேலையை நான் பிளான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு சில ஒன்றுமே முடிக்க முடியாமல் திணறுவாங்க. நம்ம கொடுக்குற வேலையை நம்மளால் செய்ய முடியலன்னா அது ஒரு பிரச்சனை தானே. ஐ மீன் ஐம் நாட் அலோன் இன் திஸ், ஐ நோ தட் மச். ஸோ இந்த ஓவர் பிளானிங், அண்டர் பிளானிங் இதெல்லாம் இல்லாமல் இந்த ரைட் அமௌண்ட் ஆஃப் பிளானிங் இருக்குல்ல, அதை நான் எப்படி பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது எப்படா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெக்கார்ட் எழுதிட்டு வந்தியாடா? இல்லை மேம். டெல் மீ தி ரீசன். மறந்துட்டேன் மேம். காலையில் சாப்பிட மறந்தியா? உன் ட்ரெஸ்ஸை போட மறந்தியா? தூங்க மறந்தியா? நிறைய பேர் மறக்காமையே மறந்துட்டேன்னு சொல்வீங்கன்னு தெரியும். பட் நீங்கள் என்ன மாதிரியே இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸோட சுற்றிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக பார்த்த உடனே உங்கள் டாஸ்க்கெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். முடிக்காமலாம் இல்லை மேம். நேற்று நைட்டே எழுதிட்டேன், பேக்கில் வச்சுட்டு வந்தேன், ஆனால் எப்படியோ தொலைஞ்சிருச்சு மேம். இன்னையோட இந்த பிரச்சனையை நம்ம முடிக்கிறோம். நான் ஆல்ரெடி பிளானிங்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இட் வாஸ் வெரி டெக்கி. நம்ம டாஸ்க்கெல்லாம் ChatGPT கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கிட்டேருந்து ஒரு பிளான் வாங்குற மாதிரி ஒரு வீடியோ. பட் நான் அதை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். ChatGPT கிட்ட அந்த பிளான் போட சொல்கிறதெல்லாம் லாங் டேர்மில் வேலை செய்யும். இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் நம்மளே பிளான் பண்ணலாமே. உங்களோட ஃப்ரீ டைம் எப்போன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும், ChatGPT கிடையாது. ஏதோ ஒரு 6 மாத பிளான்னா பரவாயில்ல, வெறும் 6 நாளைக்காக நம்ம ChatGPT கிட்ட போயிட்டு பேராவா டைப் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் பாருங்க. அகைன் யூ டோன்ட் நீட் 10 apps or 2 notebooks to note all of your plans. ஒரே ஒரு ஆப் இல்லைனா ஒரே ஒரு சின்ன நோட்டு, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதோ அதுலேயே பிளான் போடுங்க. ஐ ப்ரிஃபர் கூகுள் கீப் as my notes app. அது ஏன்டா இந்த கூகுள் கீப் வீடியோட எண்டில் சொல்கிறேன்ப்பா. சரி, நம்ம மேட்ருக்கு வருவோமா. இந்த வாரம் வெனஸ்டே ஈவினிங் ஒரு 4 மணிக்கு நான் என் காலேஜ் பஸ்ஸில் உட்காந்துட்டு என்னடா இவ்வளோ வேலை இருக்கே, இதெல்லாம் எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லைக் சீரியஸ்லி எவ்வளோ வேலை இருந்துச்சுன்னா எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் நோட் பண்ணல, எல்லாம் என் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே யோசிச்சுனே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு என் நோட்ஸ் ஆப் எடுத்தேன், அதாவது இந்த கூகுள் கீப்பை. நான் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் 1 by 1 டைப் பண்ணேன். நான் வேணால் காட்டுறேன் பாருங்கள். as you can see, இவ்வளோ வேலையை நம்மளால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அண்ட் மோரோவர் இதில் இருக்க எல்லாமே ஹைலி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். தட் இஸ், என்னால் இதில் ஒன்றுத்தை கூட ஸ்கிப்பே பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹியர்? நோட்டிங் டவுன் எவ்ரி டாஸ்க் யூ ஹேவ். சரிப்பா, அவ்வளோதான், நோட் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சா? நோ. This is where most of us stop and this is called under planning. இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு சும்மா என்னென்ன பண்ணணும் நோட் மட்டும் பண்ணி வச்சா எல்லா டாஸ்க்கையும் பண்ணுறதுக்கு கடைசியில் டைமே இல்லாமல் போயிடும். லாஸ்ட்டில் இந்த லோ ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்ச 4 டாஸ்க்கை நம்ம பண்ணாமே விட்டுருவோம். The second step is to estimate the completion time for each task. அதாவது ஒரு வேலையையும் எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்லேயே ஒரு எஸ்டிமேஷனை போடணும். அகேன், சும்மா ஒரு எஸ்டிமேஷன் இருந்தால் போதும். லைக் இதை எழுதி முடிக்க நமக்கு 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கும்ல, அதை மட்டும் யோசிச்சா போதும், பெரிய வேலைலாம் இல்லை. அண்ட் 3வது ஸ்டெப் என்னது? அலாட்டிங் த டைம் ஸ்லாட்ஸ். என்னடா இவன் சப்ப விஷயத்தெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கானேன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு புரியும் இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு அலாட்டிங் த டைம் ஸ்லாட்ஸ். நீங்கள் ஒரு டைம் வீட்டுக்கு போவீங்கல்ல, அப்போலேருந்து நீங்கள் தூங்க போகிற டைமுக்குள்ளே இருக்க கேப்பில் எப்படி இந்த டாஸ்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அப்படி அரேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கு, சீக்கிரம் டெட்லைன் வர டாஸ்க்கு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வச்சுக்கிட்டா இட்ஸ் கோனா பி வெரி ஈஸி. எனக்கு இவ்வளோ வேலை இருந்துச்சுல்ல, நான் இப்படி தான் செட் பண்ணேன். ஸோ இது வந்து என்னோட மெயின் லிஸ்ட்டு. இந்த மெயின் லிஸ்ட்டில் வந்து என்னோட எல்லா டாஸ்க்கும் இருக்கும். அண்ட் இந்த நோட் வந்து நான் இன்றைக்கி என்னென்ன டாஸ்க்லாம் பண்ண போகிறேனோ அதை மட்டும் வச்சுருக்கோம். நான்ப்பா லிஸ்ட்டில் நிறைய இருந்துச்சு, மிச்சம்லாம் எங்கே போச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் யூ நோ வாட், என் கேஸில் வந்து இது எல்லாத்தையும் நான் ஒரே நாளெல்லாம் முடிக்க வேணாம். இந்த வேலைங்களெல்லாம் நான் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே வரைக்கும் எதெல்லாம் எனக்கு ப்ரையாரிட்டியோ, எதுக்கெல்லாம் டெட்லைன் சீக்கிரம் வருதோ அது எல்லாத்தையும் லைனாக ஒரு நாளாக பிளான் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் இது எல்லாத்தையும் பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டைம் சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, எல்லாத்தையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 15 minutes 20 minutes சும்மா வீட்டை சுற்றி வரும்ல, அந்த டைம் யூ ஷுட் ஹாவ் அ மெயின் லிஸ்ட் அண்ட் அ டே டு டே லிஸ்ட். அண்ட் இந்த மெயின் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டெலீட் பண்ணிட்டு ஒரு புது லிஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரே நோட்டில் நீங்கள் வருஷத்தில் இருக்க எல்லா பிளானையும் எழுதிங்கன்னா இந்த ரீசன்ட் டாஸ்க்கெல்லாம் எங்கன்னு பார்க்குறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஐயோ டெய்லி பிளான்ஸ் ரெடி. நான் கூகுள் கீப்பை யூஸ் பண்ணுறதுனால இந்த மெயின் டாஸ்க்கெல்லாம் மேலே வந்து பின் பண்ணி வச்சுருவேன். அன்னன்னைக்கோட டாஸ்க்கையும் நான் வந்து பின் பண்ணி வச்சுருவேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் அன்பின் பண்ணிடுவேன், இல்லை ஆர்கேவ் பண்ணிடுவேன், இல்லை டெலீட் பண்ணிடுவேன். தட்ஸ் இட். ஸோ வாட் யூ ஹேவ் டு வரி அபவுட் நோ? எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு, பிரித்து வச்சாச்சு. பிரித்து வச்ச டைமில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அவ்வளோதானே. அண்ட் ஆப்ஷனலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த டாஸ்க்லாம் நீங்கள் வந்து சென்டென்ஸாக எழுதிருப்பீங்க.
சைடில் கொஞ்சம் நேவிகேட் பண்ணி போனீங்கன்னா அதை செக்லிஸ்ட்டாக மாற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மாற்றினீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த டாஸ்க்லாம் முடிச்சிங்க, எதெல்லாம் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ஒர்க் ஆச்சா? ஆப்சல்யூட்லி. ஸோ வெனஸ்டே ஈவினிங்கே வீட்டுக்கு போனேன். இந்த டிஎம்ஸு கமெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ரிப்ளை பண்ணேன். இந்த சாஃப்ட்வேர் ரெக்கார்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கல்ல, அதை வந்து இந்த 6 to 7 பிளான் பண்ண மாதிரியே எழுதி முடித்தேன். பிளான் பண்ண மாதிரியே அன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீலையும் போஸ்ட் பண்ணேன். என் செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணால் தான் இன்டர்னல் மார்க்கே கொடுப்பாங்களாம். ஸோ அதுக்காக ஒரு கோடிங் பிளாட்ஃபார்மில் கோட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். காருக்குள்ளே லேப்டாப் வச்சுக்கிட்டு கோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எவ்ரிதிங் வென்ட் ஆஸ் பிளான்ட். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, அடுத்த நாள் தேர்ஸ்டே காலேஜுக்கு போகிறேன். போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க சாஃப்ட்வேரில் வந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, மொத்தம் 5 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதணும் அப்படின்னு. பெரிய டெட்லைன்லாம் கிடையாது, அடுத்த நாள் ஃப்ரைடேவே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நிறைய பேர் வந்து பரன்னு எழுதுவோம், இருக்க எல்லா பிளான்ஸையும் கேன்சல் பண்ணுவோம், இருக்க எல்லா வேலையும் ட்ராப் பண்ணுவோம். அண்ட் கெஸ் வாட்? I didn't do any of that. I did not write it because it didn't make sense to me. Sometimes things can get heavy. And கொடுத்த நேரத்துக்குள்ள உங்களால் வேலையை செய்ய முடியலனா don't worry. Sometimes it just won't be humanly possible, you know. உங்களோட இனிஷியல் டாஸ்க் லிஸ்ட்டை பாருங்கள், இந்த வேலையை வந்து நீங்கள் அடுத்த நாளில் தூக்கி போடுங்க, அவ்வளோதான். லைஃப் இஸ் சிம்பிள், பட் டீச்சர்ஸ் டோன்ட் ஹேவ் தி கோஆர்டினேஷன் பிட்வீன் தெம்செல்வ்ஸ். அவங்க தோன்றப்பெல்லாம் ரெக்கார்டு கொடுப்பாங்க, அப்சர்வேஷன் கொடுப்பாங்க, ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. நமக்கு ஆல்ரெடி 1000 வேலை இருக்கும். ஸோ அடுத்த வாரம் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டேன். And somehow it worked out. இது ஒரு ரேர் கேஸ் தான், but still I completed my tasks on Thursday, on Friday, on Saturday and Sunday. வந்து என் லைவுக்கு அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்புறம் இந்த டைம் எஸ்டிமேஷன்லாம் இருக்குல்ல, இந்த வேலையை நம்ம இவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிப்போம். இட்ஸ் கால்ட் எஸ்டிமேஷன் ஃபார் அ ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலை வந்து நான் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இட் டுக் மீ 2 hours. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் நீங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண இந்த எஸ்டிமேஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாகிடும். அண்ட் இந்த கூகுள் கீப்போட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஸோ அதெல்லாம் என்னென்னா, நான் ஃபோனில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன்னா ஸ்ட்ரைட்டாக அதை கம்ப்யூட்டர்லேயே போய் பார்த்துப்பேன். அண்ட் இந்த லேபிளிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ நான் சில டாஸ்க்கெலாம் லேபிள் பண்ணி சைடில் வந்து இந்த கேட்டகரிஸ், இந்த லேபிள்ஸ், அந்த மெனுவில் போய் பார்த்தேன்னா நான் லேபிள் பண்ண டாஸ்க் மட்டும் இருக்கும், குப்பை மாதிரி 1000 நோட்ஸ் இருக்காது. அண்ட் சில டைம் வந்து நம்மளால் நோட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ டக்குன்னு இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஃபீச்சரை யூஸ் பண்ணி பேசிடுவேன். ஸோ பேசினது அதுக்கப்புறம் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கிட்டு, அப்புறம் டைப் பண்ணிக்கிட்டு, யூனோ சம்டைம்ஸ் நமக்கு இந்த ஐடியாஸ்லாம் வரும், அதை வந்து நம்ம நோட் பண்ண சோம்பேறித்தனப்பட்டு விட்டுருவோம். ரெக்கார்ட் இட். அண்ட் யா, as some of you might know, I'm not a person who plans things out. ஏன் இந்த ரூம் டூர் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் என் ரூம். நீங்கள் வந்து நான் ஏதோ 1000 பிளான் போட்டு வச்சுருப்பேன், 1000 ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பேன் அப்படின்லாம் நினச்சி அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இந்த வீடியோவை பார்த்து அதை நான் ஃபீட் பண்ண முடியல அப்படின்னா I can't do anything because this is me. இதான் நான். பட் நானே இப்போ டெய்லி பிளான்லாம் போட்டுட்ருக்கேன். and I honestly think that you should start it too. Yes, இது ஒரு சிம்பிள் வீடியோ தான். பட் இந்த சிம்பிள் பிளானிங்கை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா in the long run you will realize that this is one of the best decisions you have made in your life. ஸோ செய்கிறதுக்கு இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்லாம் யோசிக்காமல் நோட் them down and divide them into different time slots. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அந்த டைம்குள்ளேயே முடிக்க பாருங்கள். அப்படி முடிக்க முடியலன்னா வேறு ஸ்லாட்டை பார்த்து எப்போ முடியுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பின் பண்ணி வச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் பிளான் பண்ணதை செஞ்சிங்கன்னா லைஃபே ஈஸியாக இருக்கும். பிளான் பண்ணதை செய்ய முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்லாம் வரும். அதுக்கு நான் வந்து procrastination, discipline, ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய வீடியோ எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து இந்த procrastination எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவீங்க. பட் ஸ்டில் நான் ஒரே ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். Have a concrete goal and work for it. Thanks for watching. Bye bye.